ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி 4:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். சில பேருக்குலாம் அது ஈஸியான டாஸ்க்காக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் எனக்கு டஃப்பான டாஸ்க்கு தான். லஞ்சாக வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க என் பசங்க. என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் அது ஈஸி. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி சுட்டாலும் சரி, அது நான் பிளேட்டாக தாங்க மாறுவேன் அப்படின்னு மாறும். ஏன்னா நான் இப்போ சுட போகிறது சப்பாத்தி. வாங்க என் வீட்டில் என்னெல்லாம் அட்ராசிட்டி நடக்குதுன்னு பார்க்கலாம். இது இந்த வீடியோக்காகலாம் இல்லைங்க. அது எப்போவுமே அதாவது நான் சப்பாத்தியாக தாங்க சுடுவேன். சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அது பிளேட்டாக தாங்க மாறும். ஒரு கட்டத்தில் பிளேட்டாக சப்பாத்தியாக சுடுற மாதிரி இருக்கும், சப்பாத்தியை பிளேட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். குழப்பமாக இருக்குல்ல? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும். சில டிஷ்ஷெல்லாம் பார்த்தா ஏண்டாப்பா இதை செஞ்சாங்கன்னு தோணும் அப்படின்னு இருக்குல்ல. அதில் 2வது கேட்டகரி தாங்க நான் இப்போ சொல்கிற கேட்டகரி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும் நான் சொல்கிறது. சப்பாத்தியும் இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் இல்லை தொக்கும் அப்படின்னு அந்த ஃபினிஷிங்கில் முடியும் போது வச்சுக்கலாம், தொக்கா வருதா இல்லை குழம்பா வருதான்ட்டு. ஸோ சப்பாத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 12 வருஷமாக, இருங்க ஆங்கிளை மாற்றிக்கிறேன், எனக்கு கைவலிக்குது. கடந்த 12 வருஷமாக பார்த்தீங்கன்னா நானும் சப்பாத்தி சுட்டதே கிடையாதுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. உண்மையாகவே கல்யாணம் ஆன புதுசில் சப்பாத்தி சுட்டங்க, பிளேட்டாக வந்துச்சு. அதாவது நான் விளையாட்டுக்கெலாம் சொல்ல, சீரியஸாக சொல்கிறேங்க. நானும் கஷ்டப்பட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு இந்த இந்த எண்ணெய் ஊற்றி சுடு, தண்ணியை ஊற்றி சுடு, உப்பு போட்டு சுடுலாம் சொன்னாங்க. நான் கூட சரி ஓகே ஈஸியானதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாட்டி பண்ணியிருப்பாங்க புதுசில். பண்ணால் அதாவது சப்பாத்தி சுட்டாங்க, காலில் விழுந்தது, அது பிங்கின்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, அசிங்கமாக போச்சுங்க. அதுலேருந்து இந்த மானங்கட்ட இந்த பொழப்புக்கு இந்த சப்பாத்தியை நம்ம சுட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் நவுந்து போச்சு. சப்பாத்தி சாப்பிட்ணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா கடையில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், நம்ம கையால் மட்டும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா? சரி கீழ் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா பூரி சப்பாத்திலாம் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு என் பசங்க வந்து அம்மா அவங்க வீட்டிலலாம் சுடுறாங்க, நீ மட்டும் சுட மாட்டேறியம்மா அப்படி சொல்லிட்டு சரி பசங்க கேட்குதே நம்ம சுடலாமேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே 10 வருஷம் கழித்து சப்பாத்தி சுட்டாங்க. அதே ரெசிபி அதே மாதிரி தாங்க வந்துச்சு, எவ்வித மாற்றமும் இல்லை. என் பசங்க வாயாலே சொல்லிட்டாங்க, அம்மா இனிமேல் சப்பாத்தி சுடாதம்மா, பூரி சுடாதம்மா, ப்ளீஸ்மா பரவாயில்லம்மா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம கடையில் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த அசிங்கத்துக்காக தான் நான் அதை பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் அதுவும் அதே மாதிரி தான் போச்சா. ஸோ ஒரே பப்பி ஷேப்பாக போச்சு குமார். இப்போ என்னவோ தெரியலங்க, யூடியூப் பார்த்து சும்மா நார்மலாக போட்டு அடி அடின்னு அடித்து அப்படியெல்லாம் கிடையாது. சும்மா மாவு பிசைஞ்சேன், தண்ணி ஊற்றின, உப்பு போட்டேன். இப்போ அந்த சப்பாத்தி கரெக்டாக வருதுங்க. எனக்கே அப்படியே ஆச்சரியமாக போச்சு. ஓகே நம்ம இந்த ரெசிபியை அப்படியே டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிடணும். என்னடா ஒரு சப்பாத்திக்கு இவ்வளோ பெரிய லெசன் எடுக்கிறேன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லைங்க, சப்பாத்தி சுடுறவங்க ரொம்ப ரொம்ப உண்மையாகவே கிரேட்டுங்க. சப்பாத்தி சுடுறவங்களையும் பூரி சுடுறவங்களும் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டிருக்கேன். அதனால தான் ஏன் திடீர்னு இன்றைக்கி சப்பாத்தியும் சிக்கன் தொக்கும் பண்ணுறேன் அப்படின்னா, யூடியூப் பார்த்து தெரியாமல் அந்த ஒயிட் குருமான்னு சொல்லுவாங்கள்ல, அது பண்ணிட்டேங்க. என் பிள்ளைக்கு அந்த ஒயிட் குருமா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் நான் ஒரு லூசுத்தனமான வேலை பார்த்தேன். என்ன பண்ணியிருப்பேன் சொல்லுங்கள்? அந்த ஒயிட் குருமான ரெசிபியை வந்து அந்த ஸ்பாட்டில் பார்த்துட்டு மைண்டில் ஏற்றுறவன் நான். பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சா, அம்மா அதே ஒயிட் குருமா பண்ணுங்கம்மா, அம்மா அதே சப்பாத்தி பண்ணுங்கம்மா. நான் வச்சாண்டா நம்ம காப்பு அப்படின்ட்டு அன்றைக்கி அந்த ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கே 400 வந்தது. வேண்டாம், சரி நம்ம ரெசிபி வேறு நம்ம மைண்டில் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரில, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி கடைக்கு போனேன். மாவு பாக்கெட் வாங்கும்போது பக்கத்துலேயே சிக்கன் கடை இருந்துச்சா, சரி நமக்கு எப்போவும் அந்த கை வந்தாக்காலே சிக்கன் குழம்பே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காயெலாம் இல்லையாண்டா, சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால சப்பாத்தியும் இதுவும் பண்ணலாம், சிக்கன் குழம்பு பண்ணலாம். சரிம்மா நாளைக்கு பண்ணிடுங்கம்மா அந்த ஒயிட் குருமா. அது முடியக்கூடாதுன்னு தான் நானே ரெசிபியை மறந்துட்டேன்னு தான் சிக்கனே செய்கிறேன்னு சொன்னேன். மறுபடியும் அதை செய்யின்றானே, அதுக்குள்ளே இன்றைக்கி 1 டேயில் அந்த குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கணுங்க. பேசிகிட்டே இருந்தால் சப்பாத்தி யார் உருட்டுறது, சிக்கன் குழம்பு யார் வைக்கிறது,
சரிங்க. அப்புறம் நம்ம இப்போ எப்போவுமே டெய்லி ரொட்டீன் பண்ணுவோம்ல, அதை பண்ணிடுவோம். ஏன்னா கிச்சனுக்குள்ளே இன்றைக்கி போனால் வெளில வர முடியாது. அப்படியே மாவு பிசைஞ்சு உருட்டி அப்படியே போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட டெய்லி கடமை, அதாவது வெயிட் செக் பண்ணுறது, அப்புறம் சுடு தண்ணி குடிக்கிறது, அதை முடிச்சுட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம். இல்லைன்னா கண்டிப்பாக அதை முடிச்சிட்டக்கப்புறம் தான் வெளில வரணும். ஸோ தண்ணி ஆல்ரெடி பிடிச்சி வச்சுட்டேன். சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் பண்ணுறதுக்குள்ள, குருமா இல்லை சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்குள்ள ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். சிக்கனை நைட்டே வாங்கி வச்சாச்சு. ஸோ சிக்கன் கிரேவியும் நைட்டே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா காலையில் அது ஒரு டஃப்பான டாஸ்காக இருக்கும்னு நினச்சிட்டான். ஸோ சப்பாத்தி வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தனால, மாவு எடுத்தனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தான் என்ன சொல்கிறது, வெங்காயம் கட் பண்ணேன், தக்காளி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வதங்க வதங்க ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவேன். கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சமைக்கிறது அந்த சீன் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். யாருக்குள்ள இந்த ஹேபிட் பற்றி சொல்லுங்கள். எனக்கு இந்த ஹேபிட் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தான் வெங்காயத்தையே கட் பண்ணுவேன். அதில் ஒரு ஃபாஸ்ட்னஸ் கிடைக்கும். அதை ஷார்ப்பாக கடகடன்னு செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் எனக்கு. ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன்னா லேட் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி பண்ணுறதே. ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டை வேற சீக்கிரமாக வர சொல்லியிருக்கோம். ஸோ அவளை வச்சு கொஞ்சம் வேலை வாங்கிடுவோம் சப்பாத்தி. அதனால தாங்க நான் ஃபஸ்ட்டு சரி கிரேவி பண்ணிடலாம், சப்பாத்தி கூட லேட்டாக சுட்டுக்கலாம், ஏன்னா அதுக்குள்ளே அவள் வந்துடுவா. ஸோ அவளையும் வச்சு செஞ்சுருவோம் அப்படி சொல்லிட்டு விட்டேன். ஃப்ரெண்டுன்றவ இந்த மாதிரி இடத்துல நமக்கு தேவைப்படுறாங்க. என்னை விட நல்லா கிரேவி செய்கிறதுனால நான் அந்த கிரேவி ரெசிபியை போட விரும்பலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்னை விட நல்லா சமைப்பீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் வேற என்ன, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு கலக்கி நம்ம வைக்கிறது குழம்பு. நம்ம இல்லை, நான் வைக்கிறது தாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச குழம்பா கலக்கி வச்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள மாவு பிசைஞ்சு உருட்ட ஆரம்பிச்சிருவோம். என் ஃப்ரெண்டு வருவாளே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிருவோம். வாய்க்கு சுத்தப்படுத்தணும்ல, அதனால சுத்தப்படுத்திட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி கல்லில் தான் போட்டு உருட்டுன்னு உருட்டுவேன். அது ஒட்டிக்க நான் ஒட்டிக்க ஒரே கூத்தா இருக்குங்க அதுலேருந்து எடுக்கிறதே. ஸோ எனக்கு நான் ஒரு சில இதில் பார்த்தேன், கெக்கியில் போட்டு பெரட்டுறாங்க, நல்லா வந்துச்சு. நானும் ட்ரை பண்ணேன், நல்லா தாங்க இருந்துச்சு. பட் அதாவது சுட்டி எடுக்கிறதுல தாங்க கோளாறு. நைட்டே பிசைஞ்சு வச்சனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. என் வீட்டுக்கார மேல இருக்கிற கோவத்தை இந்த சப்பாத்தியில காட்டினாதாங்க பாவம். இவ்வளவு காலையில நம்ம இந்த அடி அடிக்கிறோம், எல்லாரும் தூங்குவாங்கல்ல. மனதில் அதை கருதி பொறுமையாவே கையாளுவோம். எனக்கு இது வந்து இப்பதாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த சப்பாத்தி சுடுறதுக்கு. இப்பதாங்க இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கி கண்டுபிடிச்சிட்டீங்க. டெக்னிக்கி எல்லாம் நினைப்பீங்க, அட எருமை இந்த இடத்த இவ்வளவு கேவலமா வச்சிருந்தே அப்படின்னு. இல்லைங்க, உண்மையாவே தொடச்சிட்டேன். ப்ரூஃப் வேணும்னா முன்னாடி பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. நானும் ஒரு ஷெஃப் தான். இதை பார்க்குற எங்க வீட்டில் காரிட்டு போவாங்க, உங்களுக்கு தெரியாது. ஓகே, பீஸ் பண்ணி வச்சிடலாம். 2 இதுல வேற என் புள்ள வந்து சப்பாத்தியா, எனக்கு ஒரு 6 சப்பாத்தி ஸ்கூலுக்கும் வீட்டுக்கு 2 சப்பாத்தியும் அப்படின்னா, எதுக்குடா ஸ்கூலுக்கு மட்டும் 6 சப்பாத்தின்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்களாம்,
அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து 6 சப்பாத்தி அப்படின்ட்டான். நமக்கு சப்பாத்தி 2 வரவே பெருசு, இதுல 6 சப்பாத்தியா. கேட்டீங்களா கதைய? வந்தா எடுத்துட்டு போறாச்சா, வேணா நான் சொல்றேன். அது வரணும்ல, நம்ம ஆசைப்படலாம், இது ஆசைப்படணும்ல. ஆனா இப்ப கொஞ்சம் பெட்டர் தாங்க, அதனால வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஷெஃபா கட் பண்றேன்னா பாத்துக்கீங்களேன். எத்தனை சப்பாத்தி வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சப்பாத்தி வருங்க கரெக்டா. ஓகே, தட்ல பிளேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தான் டயட்ல இருக்கோமே, அதனால இப்பவே சுட்டு வச்சா நமக்கு நல்லா இருக்காது. அதனால நமக்கு ஒரு 3 சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். 1 2 3 ஓவர் தான், சரி 3 சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா இப்பவே சுட்டு வச்சா நான் ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு போறேன், நான் வரத்துக்குள்ள இதை எடுத்துட்டு போயிடுறாங்க. இதுல நம்மளோட பிரெயின் இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. அந்த டிஃபன் பாக்ஸ்ல மாவு இருக்கு, அதாவது டக்கு டக்குன்னு வேலைய ஆரம்பிக்கணுங்க, இல்லைன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் 6 10க்குலாம் வெளில போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே, மாவு திரட்டுறது ஓகே. ஆத்தா மகமாயி லேட்டா வராம சப்பாத்தியா வரணுமா, அதுக்கு நீதாமா அருள் புரியணும் கடவுளே. என் ஃப்ரெண்டு வரேன்னு இருக்கா, அதுக்குள்ள ஒரு 4 சப்பாத்தியாவது நம்ம போடுறோமான்னு பாப்போம். பாத்தீங்களா, இப்ப நான் எவ்வளவு பெட்டர். ஏன்னா மத்தியானம் சாப்பிடுறது இல்லையா. சக்சஸ். ஆனா இவ்வளோத்தையும் சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, பாத்தி ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம், அப்பதான் சாஃப்டா இருக்கும். யாரையும் ஹெல்ப்பு கூப்பிடாதீங்க. என் ஃப்ரெண்ட் இப்பதான் ஃபோன் பண்ணா, அக்கா சப்பாத்தி சுட்டு முடிச்சிட்டேன், சாவு அடிச்சிருவேன், நானே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணதுல அதோட வேலையை அது காட்ட ஆரம்பிச்சிச்சிங்க. இங்கே பாருங்க, பிளேட்டாக வருது, சூடாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா வரட்டி மாதிரியோ இல்லை பிளேட் மாதிரியோ நான் எதிர்பார்த்த டிசைனில் வந்துடும். அதுக்குள்ளேயே ஃப்ரெண்டு வந்து இதை காப்பாற்றிட்டா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு 10 சப்பாத்தி போட்டிருப்பேன், 10 சப்பாத்தியும் சூப்பராக வந்துச்சு, நெய்யை தடவி பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, சப்பாத்தி ஆஃப் பண்ணிட்டு அவன் வந்து சுடட்டும், நம்ம போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இவ்வளோ நேரம் சப்பாத்தி சுட்டதுல என் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் மாவு இங்கே கொஞ்சம் மாவு, எல்லாம் மாவு. ஸோ மூஞ்சிக்குள்ளே மாவாக இருக்குது, உங்களுக்கு தெரியல. நம்ம போய் ரெடி ஆகிட்டு வருவோம். அந்த கைப்புள்ள வந்து இன்னும் பொழுது விடியல பார்த்தீங்களா, இப்போ தான் 6 o'clock ஆக போகுது. நம்ம ஒர்க்கு ஓவர், பட் இன்னும் ஒரு 4 சப்பாத்தி இருக்குது, பயப்பில் இன்னும் வரலையே. சொன்னால் எப்போ வருது வேறு பண்ணாட ஹெல்ப் பண்ண வர சொன்னால் சுட்டு முடிச்சக்கப்புறம் தான் வர்றது இல்லை. ஏய் ஆன் பண்ணி வச்சுருங்கப்பா, இப்போதான் பாதி சுட்டுட்டேன், இன்னும் பாதி இருக்கு. ஆமாம் பாதி சுட்டுட்டேன், உருட்டி வச்சிருக்கேன், அதை தூக்கி போட்டு நீ எடுக்க போற, நான் போய் ரெடி ஆகிட்டு வர போறேன். கல்லு காயத்துக்கு முன்னாடியே போறப்ப இது எனக்கு மேல இருக்கும் போல. இப்போதான் ஆன் பண்ணேன்னு சொன்னேன் உன்னை பார்த்துட்டு. பிரதர்னா கஷ்டப்பட்டு சுட்டது நான். இங்க பாருங்க, சப்பாத்தி மாதிரி தெரியுதா?
சத்தியமா இதாங்க சப்பாத்தி. ஏய் இதன் பேர் தான் சப்பாத்தி. ஓகே, எனக்கு தெரிஞ்ச சிக்கன் குழம்பு. தெரியாத சிக்கன் குழம்பு வேற இருக்கா? சப்பாத்தி சிக்கன் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். காலையில கரும்பும் பிடிச்சது எதெல்லாம் காட்டுது பாரு அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு தெரியுது. சரி, நான் செய்ய வேண்டிய கடமை உணர்ச்சியில் இருக்கேன்னா அதாங்க. சரி, கடை சுற்று நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நான் ரெடி ஆயிட்டேன். அந்த நாய் சுற்றுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த 4 சப்பாத்தி இன்னுமா சுட்டுன்னு இருக்க? சரி, 2 எக்ஸ்ட்ரா அவ்வளோதானே, அதுக்கு இவ்வளோ நேரமா? சீக்கிரம்டா. சீக்கிரம் வாடா. ஓ, நீங்கள் எப்போவுமே 2 கை ஹேண்டில் பண்ணுவீங்களா? என்னை விட நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக சப்பாத்தி சுடுவீங்க போக. பார்த்தீங்களா என்னோட பெருமை எப்படி புட்டு வைக்கிறான்ட்டு. இந்த நாய் என்னை கலாய்க்குது. நம்ம என்ட்ரன்ஸ் இங்கே வந்து லொக்கேஷன் சரியில்லை, நம்ம அப்படிக்கா போய் நம்மளோட டைலாகை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவோம். ஓகேங்க, எப்படியோ வெற்றிகரமாக சப்பாத்தியை சுட்டு முடிச்சாச்சு. பிளேட்டாக ஒரு பாதி வந்தாலும் சாஃப்டாக ஒரு பாதி வந்துருச்சு. இது 2வது அட்டம் தானே, ஸோ போகிற போக்குக்கு சப்பாத்தியை சுட்டு சூப்பராக சுட்டாச்சு. அப்புறம் நம்ம பயப்புலையும் தானாக வந்து சிக்கிக்கிச்சு. சரிங்க, இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கடகடன்னு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். பாய்.